Students, 11th chemistry first lesson basic concepts of chemistry and chemical calculations. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய evaluate yourself என்னென்ன சம் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டூ evaluate yourself அதை மட்டும் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். பார்க்கலாம் வாங்க. First one, by applying the knowledge of chemical classification, classify each of the following into elements, compounds or mixtures. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டின்ஸ் இது கேட்குறாங்க. இது வந்து 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் டெஃபினட்டான ஒரு கொஸ்டினாக இருக்கும். சுகர், சீ வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, காப்பர் வயர், டேபிள் சால்ட், சில்வர் பிளேட், நாப்தலின் பால்ஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கொஸ்டின். இப்போ என்ன நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்கிற அந்த கொஸ்டின்ல யார் யாரெல்லாம் எலிமெண்ட்ஸு, யார் யாரெல்லாம் காம்பவுண்ட்ஸு, யார் யாரெல்லாம் மிக்சர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண போகிறோம். ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு 1 மார்க்லேயும் வரும், 2 மார்க்லேயும் வரும், 3 மார்க்லேயும் கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம படித்த அந்த நாலேஜை யூஸ் பண்ணும்போது சுகர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் சுக்ரோஸ். அதில் என்ன இருக்கு? C12H22O11. அப்போ சுகர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காம்பவுண்ட்ஸ். ஓகே, சரி, சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற அந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் சுகர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்றேன். சுகர். நெக்ஸ்ட் வந்து சீ வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீ வாட்டர் அப்படின்றது வந்து மிக்சர்ல தான் அது வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சீ வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதில் கேட்டயான்ஸ் இருக்கு, ஆனயான்ஸ் இருக்கு, அது இல்லாமல் சல்ஃபேட்ஸ் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆனயானிக் நேச்சர் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ சீ வாட்டர் அப்படின்றது வந்து மிக்சர். அப்போ அதில் என்ன இருக்கும்? கேட்டயானும் இருக்கும், ஆனயானும் இருக்கும். பட் இன் பிட்வீன் த கேட்டயான் அண்ட் ஆனயான்ஸ் ஹேவ் நோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அப்போ மிக்சர் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸுக்கு நடுவில் என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்காமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து மிக்சர். அப்போ சீ வாட்டர் அப்படின்றது வந்து it is a typical example of a mixture. So sea water, right? So next வந்து distilled water அப்படின்னு கொடுத்துருக்காங்க. distilled water அப்படின்னா it is nothing but H2O இல்லையா? ஸோ அப்போ அது வந்து 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். அப்போ டெஃபினட்டாக அது வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து டிஸ்டில்டு வாட்டரை காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற அந்த காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். distilled water, right? Next one, the carbon dioxide. 1 carbon, 2 oxygen. It is called as a carbon dioxide. So carbon dioxide is also belongs to compounds. So carbon dioxide, right? Then copper wire அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So copper wire அப்படின்னு சொல்லும்போது in this wire is completely made up of a copper atom only. So that's why it is belongs to elements. So copper wire, okay, copper wire is belongs to element, right? And then table salt. So the table salt is nothing but sodium chloride. 1 sodium and 1 Cl minus, as well as between have some attraction, electrostatic force of attraction is present. So it is belongs to a compounds. So the table salt is belongs to a compound. Table salt, right? Next one, the silver plate. Silver plate, in this plate it's made up of only for a silver atom. There is no any other atoms is present, and hence it is belongs to a elements category. Elements. Silver plate is belongs to element, right? Silver plate.
silver plate. At last, naphthalene balls. You know that the naphthalene ball is here. To benzene ring is directly attached, isn't it? So that's why the naphthalene ball is belongs to a compound. Naphthalene ball is belongs to a compound. So naphthalene balls. Right. So this is the solution of a first evaluate yourself. Now we are entering the second question. Second question is here. Calculate the relative molar mass of the following. Calculate the relative molar mass of the following. Here, one of the question is here ethanol, and another one is potassium permanganate and potassium dichromate and sucrose. Here also formula is there, so we are easily calculate the relative molar mass. We are all very well known that relative molar mass unit is maybe a U, that is unified atomic mass. Clear? It is nothing but AMU or U, unified mass or atomic mass unit. Okay, so first one, ethanol. Relative molar mass of ethanol is here. Relative molar mass. Relative molar mass of ethanol. So first of all, you must write the formula. C2H5O. Okay, C2H5OH. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல அதனுடைய அட்டாமிக் வெயிட் இருக்கு இல்லைங்களா, அதால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 கார்பன் ஆட்டம், 1 கார்பன் ஆட்டத்தினுடைய மாஸ் வந்து 12, ரைட், பிளஸ் 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய மாஸ் வந்து 1.008, அதை நம்ம 1ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தினுடைய மாஸ் வந்து 16, ரைட். இவ்வளவுதான் விஷயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24 6 + 16 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 46. ஸோ இந்த இடத்துல நம்ம யூனிட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேட்டிவ் மோலார் மாஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால யூ. ஓகே, சப்போஸ் டு பி வெறும் மோலார் மாஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னன்னு செய்யலாம், கிராம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரிலேட்டிவ் மோலார் மாஸ் ஆஃப் எத்தனால் அப்படின்னு சொல்லும்போது 46 U. இதே வந்து வெறும் மோலார் மாஸ் கேட்டிருந்தாங்கன்னா 46 கிராம் அப்படின்னு சொல்லணும். ரைட், இது ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட், KMnO4. ரைட், KMnO4 ரிலேட்டிவ் மோலார் மாஸ். ரிலேட்டிவ் molar mass of KMnO4, that is potassium permanganate. So KMnO4. So here ஒரே ஒரு பொட்டாசியம் இருக்கு. ஸோ அதனால 1 × 39. ஒரு பொட்டாசியத்தினுடைய அட்டாமிக் வெயிட் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் மேங்கனஸ், ஒரே ஒரு மேங்கனஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு மேங்கனஸினுடைய அட்டாமிக் வெயிட் வந்து 55. ஸோ 55 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 4 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16, அப்போ 4 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, 4 × 16. இப்போ இந்த இடத்துல நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஜஸ்ட் மல்டிபிள் பண்ண போறோம். 39 + 55
ப்ளஸ் 64. எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா just 158. ஓகே, just 158. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 158. Already I told you. So this is also called relative molar mass of KMnO4. That's why the unit is U. Plain molar mass of KMnO4 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 158 கிராம் அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? வெரி சிம்பிளான சொல்யூஷன்ஸ் இது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிளியர்? ரைட். தேர்ட் ஒன் பொட்டாசியம் டைக்ரோமேட். வெரி சிம்பிள். ரிலேட்டிவ் மோலார் மாஸ். Relative molar mass of potassium dichromate K2 Cr2O7 is here equal to 2 potassium இருக்கு இல்லையா? ஸோ அதனால 2 இன்ட்டு ஒரு பொட்டாசியத்துக்கு வந்து 39, அதனால 2 இன்ட்டு 39 பிளஸ் குரோமியம். ஓகே, 2 இன்ட்டு ஒரு குரோமியத்துக்கு வந்து 52, அதனால 52 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 இன்ட்டு 52. ஓகே, கிளியரா இருக்கா? அப்படி இல்லைன்னா அதை கொஞ்சம் ரப் பண்ணி தெளிவாக எழுதிடுவோம். ரைட். ஓகே, 2 இன்ட்டு 52 பிளஸ் டோட்டலாக 7 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 7 இன்ட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16, அதனால இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். 78 104 ஓகே. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 4 9 2. ஆக்சுவலாக இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற மாஸ் வந்து 294. இது வந்து யூ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா ரிலேட்டிவ் மோலார் மாஸ், அதனால யூன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். வெறும் மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 294 கிராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் வந்து சுக்ரோஸ் C12H22O11. ஸோ இதனுடைய ரிலேட்டிவ் molar mass. Relative molar mass of sucrose is here C12H22O11. Okay, so here simply we are going to say 12 carbon இருக்கு, அதனால 12 into ஒரு கார்பனுக்கு 12 mass, அதனால 12 into 12 plus 22 hydrogen இருக்கு, so 22 into 1 plus 11 oxygen இருக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16, so 11 into 16. Okay, இப்போ நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சில 12 into 12 மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து 144. நெக்ஸ்ட் 22. ஓகே, நெக்ஸ்ட் 11 into 16, 11 multiple 16, 176. எல்லாத்தையும் ஆட் பண்றோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 342. ஓகே, 342 U.
ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இது வந்து ரிலேட்டிவ் மோலார் மாஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால யூல ரெப்ரசென்ட் பண்றோம். இதே மோலார் மாஸ் ஆஃப் சுக்ரோஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 342 கிராம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கிளியர்? ஸோ திஸ் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் செகண்ட் evaluate yourself. சிம்பிள் கான்செப்ட்ஸ் இது, ரைட்? தேங்க்யூ.